श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्तसे नमस्ततसस्पतये नमस्तकीनां पुरोकानां चक्षुषे நமோதிவே நம பிரகிருதி நம. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உபாசனை ரகசியங்கள் 108 என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற தலைப்பு வெகுநாள் உபாசனை செய்தும் பயனில்லை, காரணங்களும் தீர்வுகளும். அதுக்கான காரணங்களை பார்த்துன்னு வரும். பொய் ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த அபிராம் பட்டர் தெளிவா சொல்றார், மெய் வந்த நெஞ்சில் அல்லால் சத்தியம். உண்மையை சொல்லணும். ஒரு காலத்திலும் விரகரு தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியால். எந்த காலத்திலும், கடந்த காலமாக இருந்தாலும் சரி, எதிர்காலமாக இருந்தாலும் சரி, நிகழ்காலமாக இருந்தாலும் பொய் என்பது உபாசனைக்கு ஆகாது அப்படின்னு புரிஞ்சு. இந்த மாதிரி ஒரு தேவதை அப்படின்னா, தேவதை பொய் சொல்ல தூண்டாது, பொய்ய சொல்லாது. அப்போ பொய்யுக்கும் தேவதைக்கும் ஒரு மெய் தான், இந்த மெய்யுக்கு தான் அனுகிரகம் பண்ணும், சத்தியத்துக்கு தான் தேவதை அனுகிரகம் பண்ணும். உபாசனை பண்றவா பொய் சொல்லக்கூடாது. சத்தியாய ஸ்மிதா பாஷனா. அழகா ராமாயணத்துல தசரதன் தான் சொல்றது பழிக்கணும், அதுல ஒரு வார்த்தை கூட பொய் சொல்லக்கூடாது, ஸ்மிதா பாஷன். அதனால கொஞ்சமா பேசினானா. அரசர்கள் அவெல்லாம் பேசினது தான், அதை சட்டமாக்குறா. அப்படிங்கும்போது அவ வாக்குல சத்தியம்தான் வரணும். அதனால பொய் என்கிற பண்பு ஒரு மனிதர்களிடத்திலே இருக்குமாயின் மனமும் வாக்கும் காயமும் ஒரு நேர்கோட்டில் இருக்கணும். வாக்கினால என்ன சொல்றோமோ அதை மனதினால் சிந்திக்க வேண்டும், மனதினால் என்ன சிந்திக்கிறோமோ அதை செயலினால் செய்ய வேண்டும். அப்படி ஒரு பண்பு இல்லாதவரிடத்து இறைவன் அருள் செய்வது இல்லை என்பதை உறுதியாக இலக்கியங்களின் வழியாகவும் உபாசனை அனுபவங்களின் வழியாகவும் நாம் அறிந்து கொள்ள இயல முடியும். அதனால இந்த பொய் இருந்தா அது அனுகிரகம் பண்ணவே பண்ணாது, தள்ளி 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 போகும். உபாசனையில இன்னொரு பிரச்சனை என்னன்னா, உபாசனை தவறுகள். இந்த உபாசனை தவறுகள் அப்படிங்கிறது என்ன? இப்ப பைரவர் இருக்கார். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு பகல்ல வணங்கக்கூடாது, பகல்ல வணங்குறது அவருக்கு பிடிக்காது. இரவு நேரத்துலதான் அவரை வணங்க வேண்டும். யாமும் பைரவர் ஏத்தும் பொழுது. நம்ம ஏதோ பைரவர் இருக்கு அப்படின்னு சொல்லி பகல்ல போய் சாமி கும்பிடுறோம்னு வச்சுருந்தேன், அந்த உபாசகனால் அந்த பைரவருடைய அருளை சரிவர பெற இயலாது. சில சாமிக்கு பகல்ல தான் கும்பிடணும், உச்சி வேலையில தான் கும்பிடணும். இப்ப இந்த ஐயனார் கோயில்னு சொல்றோம்ல, கிராம தேவதைகள், அதெல்லாம் பாத்தீங்கன்னா 12 மணிக்கு மேல நல்ல உச்சி சூரியன் வந்ததுக்கு அப்புறம்தான் அங்க சாமி கும்பிடணும். இப்ப சிவ பூஜை, ஆத்மார்த்த பூஜை இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்புலர் காலை மூழ்கின்னே சொல்றார் தேவாரத்தினுடைய வாக்கு. அதாவது அவள்லாம் சொன்னா சாமியை நேரடியா பார்த்து சொன்னவா. அதனால காலம்பரையிலேயே எழுந்து சாமி கும்பிடும். இந்த மாதிரி ஒரு தேவதை எந்த பொழுதிலே வணங்க வேண்டும், என்ன பொருள் கொண்டு வணங்க வேண்டும், என்ன மந்திரத்தை சொல்லி வணங்க வேண்டும், என்ன திருவுருவம் அமைத்து வணங்க வேண்டும், இதுல எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஏதோ சாமி தானே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம மாட்டுக்கு மந்திரத்தை சொல்லின்னு வருவோம். கணபதி மந்திரம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணபதி சிலையை நம்ம திரும்புற இடத்துல எல்லாம் பார்க்குறோம், கணபதி விக்கிரகம் இருக்குன்னு. ஆனா அந்த விக்கிரகத்துல என்ன கணபதி இருக்கு? வல்லப கணபதி, சக்தி கணபதி, வீர கணபதி, விஜய கணபதி அப்படின்லாம் நிறைய கணபதி இருக்கு. அப்ப அதுக்குன்னு தனி மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொன்னாதான் அந்த சிலை வடிவத்திலிருந்து அவர் நம்ம இடத்திலே பேசுகிற பண்பை ஏற்படும். உபாசனையும் நேர்ல பேசணும்.
உபாசனைங்கிறது பிரத்யக்ஷம். உங்க கண், உங்க காது, உங்க மூக்கு, உங்க செவிக்கு புலப்படுத்துகிற பண்பு உபாசனைக்கு உண்டு. அப்படிங்கும்போது, அப்ப கரெக்ட்டா பொருத்தணும் அதுல போய். அதுல ஏதாவது இந்த விநாயகர் சிலைய வச்சுட்டு, அடுத்த விநாயகருக்கு உண்டான எந்திரத்த வச்சுட்டு, அ அவருக்கு பிடிக்காத பொருள சாத்தி, இப்ப இப்ப பைரவருக்கு மல்லிகைப்பூ ஆகாது. அந்த மல்லிகைப்பூ வாங்கி நெறைய சாத்துறோம். அப்படின்னா பகல்ல வழிபாடு பண்ணா, பகல்ல வழிபாடு பண்றோம். பயப்படக்கூடாது. அவர் அச்சுறுத்துகிற பண்புடையவர் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கிறது. அந்த மாதிரி இவர்களுக்கு இது ஆகாது என்று சொல்லுவார்கள். இந்த இந்த உபாசனை இவர்களால பண்ண முடியும். இந்த உபாசனை இவர்கள் பண்ண வேண்டாம். அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒரு தகுதிப்பாடு, ஒவ்வொரு தேவதைகளுக்கு, சிறு தேவதைகளுக்கு கண்டிப்பாக அதனுடைய பண்பு இன்னது அப்படின்னு புரியும். மயான தேவதைகள் அப்படின்னு சில தேவதைகள் இருக்கு. இப்ப மயான கொள்ளைன்னு நம்ம லோக பிரசித்தமா பார்க்கிறோம். அங்காளம்மன் கோயில்ல இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம உலகில அது நம்ம அது பின்னாடிலாம் போக முடியாது நம்ம. சிந்திக்க முடியாது. அதனால உபாசனை தவறுகள் என்று நான் எதை சொல்லுகிறேன் அப்படின்னா, எந்த தேவதையை, எந்த இடத்து, எந்த மந்திரத்தை, எந்த காலத்து, எந்த பொருள் கொண்டு, எந்த மந்திரம் கொண்டு உச்சரிக்க வேண்டும் என்பதில் ஏற்படுகிற தவறுகள். இல்லைன்னா தவறான புரிதல்கள். இதுவும் உபாசனைக்கு பலனை தராது. அது தேவதை அது பாட்டுக்கு போயிடும். பைரவர் வீட்டுக்குள்ள வரமாட்டார். மகாலட்சுமி வீட்டுக்குள்ள தான் வருவார். மகாலட்சுமியை வாசல்ல கும்பிடக்கூடாது. பைரவரை வீட்டுக்குள்ள கும்பிடக்கூடாது. இது எப்படி சொல்றது? தெரியாம உபாசனை பண்றோம்னு வச்சுங்களேன், பலனே வராது. சாமி உங்களை கெடுக்காது. ஒரு கெடுதலை உங்களுக்கு உண்டு பண்ணாது. ஏன்னா அதோட இருத்தல் இயல்பு, அதோட ஆற்றல், அதனுடைய பண்பு வேற. அதே சமயத்துல உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய பண்பு, நீங்க ஏதோ கேட்கிறேன், பாவம் தெரியாது அவனுக்கு அப்படின்னு அது விலகி போகுமே தவிர, உங்களுக்கு அது அருள் செய்ய விழையாது. அதனால உபாசனை நெறிமுறைகளை குருவினிடத்தில் கேட்டு சாத்திரங்களின் வழி, சாத்திரங்களை நல்லா கற்றிருந்தாதான் குருவா இருக்க முடியும். அந்த அந்த மாதிரி குருகிட்ட கேட்கணும். நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம சில பேர் சொன்னா சரியா இருக்கும்னு நினைச்சு அதுவே தவறா இருக்கலாம். ஏன்னா சாஸ்திரம் தான் பிரமாணம். குருனாம் குரு. எல்லா குருவுக்கும் பெரிய குரு எது அப்படின்னு சொன்னா சாஸ்திரம். சாஸ்திரம் யார் சொன்னது? சாமி சொன்னது. ஆகமும் சாமி சொன்னது. வேதம் சாமி சொன்னது. அபிராமி எந்தாதி இறை அருளால் சொன்னது. அந்த மாதிரி ஒரு இறையருள் நூல்கள்ல சொல்லப்பட்ட குறிப்புகளை கொண்டுதான் நாம் உபாசனையை பின்பற்ற வேண்டும். அந்த சாசனாது சாஸ்திரம், அதுதான் சட்டம்னு பின்பற்றி அதை சரியா புரிஞ்சுக்கணும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார். சாஸ்திரத்தை தப்பா புரிஞ்சா என்ன பண்றது? அப்பவும் அது பலனை தராது. அது பலனை தர ஆரம்பிச்சிருக்குன்னா பிரத்யட்சமா சுவாமியை நீங்க பார்க்கலாம். அப்படி பிரத்யட்சமா நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அதுல சந்தேகம் வரப்போறதில்ல. உங்களுக்கு அதுல மேற்கொண்டு விருத்தி வரப்போறது. இது எப்படி பண்றான், இது எப்படி பண்ணாதன்னு சுவாமி சொல்லும். அதுதான் உபாசனையினுடைய நெறி. அப்படிப்பட்ட நெறிக்காக இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, வெகுநாள் உபாசனை செய்தும் பயனின்மைக்கு உண்டான காரணம் பார்த்தோம். அதனால இப்ப இத்தனை பண்புகளும் இல்லாமல் அதை சரி செய்து கொண்டு நாம் உபாசனை செய்து வெற்றியடைய பிரார்த்திப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.